Hello everyone. Today we will learn about the remaining commands, which is the condition commands and what are the remaining commands available in SQL language. That means SQL database software. Okay. So today we are going to learn about where class. That is when if you want to apply some condition, you can use where class and another some important remaining commands. Okay. So coming to where class to specify the selection criteria. For example, if you want to select particular data, at the same time you need to apply some conditions. Okay, so எனக்கு இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி அந்த என்டையர் லிஸ்ட் எனக்கு வேண்டாம், பட் I have some of the students list based upon some condition. For example, எல்லாரும் பாஸ் ஆயிருப்பாங்க. ஒரு ஒரு 40-50 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ஃபெயில்ட் ஆயிருப்பாங்க. சரியா? ஸோ நான் ஃபெயில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அப்போ நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், above 35, above 50 இருக்கிறவங்கலாம் பாஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு கீப் அ கண்டிஷன் லைக் I want some students that is below 50. That means failed students. So அந்த கண்டிஷன் கொடுக்குறதே below 50 அப்படின்னு ஒரு கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து below 50னா less than 50 நம்ம ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்து கொடுக்கணும். ஸோ தட் கண்டிஷன் நம்ம கொடுத்து அதுக்கு நம்ம கொடி கொடுக்குறதுக்கு பேஸ்டு தான் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் டேட்டாவில் we can modify also and we can just retrieve. நம்ம retrieve பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா you can modify. If you want to modify some of the details in the sense, you can also use this where class. So basically in SQL command, where class is used to specify the selection criteria. Based on that, data are retrieved or modified. Okay, as per the query. நம்ம கொடுக்குற queryக்கு ஏற்ற மாதிரி அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காகவோ இல்லை மாடிஃபை பண்ணுறதுக்காகவோ நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி செலெக்ஷன் க்ரைட்டீரியா வச்சு இது மட்டும் எனக்கு எடுத்து காட்டுங்க, இந்த டீட்டெயில் மட்டும் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா பிலோ 15 ஏஜில் உள்ளவங்களை மட்டும் எடுத்துக்காங்க, இல்லை பிலோ above 15 இல்லைனா above 20 இல்லைனா above 50 இருக்கிற ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எனக்கு எடுத்து காட்டுங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி எடுக்கிற எல்லாத்துக்குமே வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நார்மலி we have using such operations like equal to, plus, minus, arithmetic operators எல்லாம் யூஸ் பண்ணுவோம். What are all arithmetic operators? Plus, minus, multiplication, division and so இதெல்லாம் modulus, division இதெல்லாம் arithmetic operators. So இந்த மாதிரி operators யூஸ் பண்ணி we can select the queries. Okay, so இதை நம்ம where class வந்து நார்மலி எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எந்த கமாண்டோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் அண்ட் அப்டேட். ஓகே, நார்மலாக ஒரு இதை செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டோம். ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். ஸோ செலக்ட் இஸ் த retrieving command and update is the modification command. You know that, right? So இந்த ரெண்டோட சேர்த்து யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் தான் where class. Okay, so that condition number of records updated in a table depends upon the where condition. ஒரு டேபிளில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறோங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் கண்டிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூசிங் ஆப்ரேட்டர்ஸ். நார்மலாக while forming the SQL query we use major operators. Like நம்ம ஒரு queries யூஸ் பண்ணுறப்போ we normally use some operators. ஸோ பேசிக்காக அது வந்து 3 கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் arithmetic operators. Arithmetic operators normally we can know that plus, minus, multiplication, division, modulus, these are the arithmetic operators. And comparison operators. So what are the comparison operators in the sense? Equal to, ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறோம்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்குள்ள தான் வரும். You can see that equal to, not equal to, less than, greater than, less than or equal to, greater than equal to. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். And logical operators and or between, exist, in, like, not, or, unique. So these are the logical operators. இதெல்லாம் நம்ம while forming queries in SQL we are using
commonly used operators. Okay, so these operators they have further classified into 3 types of operators. Okay, ஒவ்வொரு தனித்தனி classification பிரிச்சு they have mentioned. Okay, so this is about using operators. And next one is sorting records. For example, if you want to நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ஆர்டரே இல்லாமல் ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறப்போ அரித்மெட்டிக் ஆர்டரில் வந்து நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், சும்மா ஒரு இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். பட் நமக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டராக வேணும், எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டராக வேணும் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டராக வேணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்டர் சார்ட் பண்ணுறது தான் சார்ட்டிங் ரெக்கார்ட்ஸ். ஸோ சார்ட்டிங்னாலே rearranging the format, அதாவது ஆர்டரிங் த ஃபார்மேட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆர்டரிங் த ரெக்கார்ட் ஆர் ரீஅரேஞ்சிங் த ரெக்கார்ட்ஸ்னு சொல்லலாம். சார்ட்டிங் இன் த சென்ஸ் ஆர்டர். ஓகே, ஆர்டராக நம்ம பண்ண வைக்கிறது. ஓகே, ஸோ நார்மலாக காமனாக நம்ம பண்ணுற ரெண்டு ஆர்டர் மெத்தட் வந்து ஒன்று அசெண்டிங், இன்னொன்று டிசெண்டிங். ஸோ ஒன்று நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டராக அசெண்டிங்காக பண்ண சொல்லுவோம், இல்லைன்னா 1 2 3 எழுதும்போது அசெண்டிங் எழுத சொல்லுவோம், இல்லைன்னா நம்பர் வைஸ் படி எழுதும்போது ஒரு ரோல் நம்பர் 101 இருக்கு அப்படின்னா நம்ம 110 எழுதிருப்போம், தேர்ட் வந்து 102 3 அப்படின்னா இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு retrieve the data in descending order, in the sense you can also give that. Okay, so this is the very common order method. One is ascending, another one is descending. So இதை எந்த command யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணலாம் அப்படின்னா order by. So this is the command to sort the record. Okay, so ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னா we can use this order by command. Okay, so இந்த கமாண்ட்ங்கிறனால நான் அதை ஹைலைட் பண்ணி எழுதிருக்கேன். Okay, so this is the syntax of syntax 1 and this is the syntax 2. so இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. one is select a star from table name. நம்ம எந்த டேபிள்ல ஆர்டர் பண்ண போறோமோ அந்த டேபிள் நேம் இங்க கொடுத்துடலாம். ஆர்டர் பை காலம் நேம், எந்த காலமை அந்த டேபிளில் இந்த காலம் மட்டும் எனக்கு ஆர்டர் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் நேமில் பயோடேட்டான்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் கிவ் நேம், காலம் நேம் வந்து நேம், இல்லைன்னா ஏஜ் வந்து எனக்கு ஆர்டராக வேணும் அப்படின்னு கொடுத்துருவேன். எந்த காலம் நமக்கு வேணுமோ அந்த காலமே இங்கே கொடுத்துருவேன். ஓகே, இப்படி கொடுத்தோம்னா அசெண்டிங் ஆர்டர் டிஃபால்ட்டாக நம்ம வெறுமன ஆர்டர் பை காலம் நேம் கொடுத்தோம்னா இட் இஸ் டிஃபால்ட்டாக இட் வில் பி அசெண்டிங் ஆர்டர். நீங்கள் அசெண்டிங் ஆர்டர்னு தனியாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எதுவுமே கொடுக்கலனால ஆட்டோமேட்டிக்கலாகவே டிஃபால்ட் ஆர்டர் மெத்தட் என்ன அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். ஓகே, A to Z போடுறோம்ல அந்த மாதிரி அது வந்து நமக்கு வந்து 1 to 10 A to Z மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு சார்ட் பண்ணி வந்துடும். இஃப் யூ வாண்ட் டு டிசெண்ட், அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு டேட்டாஸ் வேணும் அப்படின்னா யூ மஸ்ட் புட் டிசெண்டிங் கீவேர்டு. So அதுதான் second syntax, same syntax. After column name you have to put descending, DESEC. Okay, so DESC semicolon இப்படி கொடுத்துட்டோம்னா it will display the particular column name with the descending order. Okay, for example நீங்க column name வந்து descending order வேணும்னு சொன்னீங்கன்னா Z ல இருந்து நேம் வந்து A வரைக்கும் வரும். அதே மாதிரி ரோல் நம்பர் வந்து எனக்கு ஃபைனல் லாஸ்ட்ல இருந்து உங்களுக்கு லாஸ்ட்ல எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வரைக்கும். ஓகே, ஸோ இதில் ஒன்றா தெரிஞ்சுக்கணும். அசெண்டிங் ஆர்டர்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம், டிஃபால்ட்டாக இட் வில் பி அசெண்டிங் ஆர்டர். அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்னா யூ ஹேவ் டு மென்ஷன் த கீவேர்ட் டிசெண்டிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சார்ட்டிங் ரெக்கார்ட்ஸ் மெத்தட். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு புக்கில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, யூ கேன் see in your book. And grouping records having class. Next topic is grouping records having class. Okay, so for example நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட்ல வந்து குரூப் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா in SQL we have identical data in a group. ஒரு குரூப்ல நம்ம டிஃபரெண்ட் ஐடென்டிக்கல் டேட்டாஸ் வந்து இருக்கு. Consider a table named exams with the fields roll number, subject and marks. அதாவது ரோல் நம்பர், சப்ஜெக்ட், மார்க்ஸ் இருக்கிற 3 காலம் இருக்கிற ஒரு டேபிள், எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு டேபிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 80ல இந்த டேபிள் இருக்குது. ஸோ ரோல் நம்பர், சப்ஜெக்ட், மார்க்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 columns and the table name is exams. ஓகே, அண்ட் இந்த ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் பை கமாண்ட் யூஸ் பண்ணி ரோல் நம்பர் எல்லாம் குரூப் பண்ணி அண்ட் மார்க்ஸ் ஆர் ஆடட் அப் அகேன்ஸ்ட் த ரோல் நம்பர் வித் சம்
மார்க்ஸ். அதாவது நம்ம இந்த 3வது மார்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றும் ரிப்பீட்டட் ஆகிடும். இந்த ரோல் நம்பர்லாம் ரிப்பீட்டட் ஆகிடும். தமிழுக்கு ஒரு மார்க்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு மார்க். யூ கேன் see here 201,901 தமிழ் மார்க் 81, அதே 201,901 இங்கிலீஷ் மார்க் 96. ஓகே, அதே மாதிரி கீழே வேற எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணி டோட்டலாக மார்க்ஸை வந்து நம்ம சம் பண்ணி கேட்க சொல்கிறோம், கொண்டு வர சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 901ங்கிற இந்த ரோல் நம்பர் வந்து மார்க்ஸ் எல்லாம் சம் பண்ணி எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தனித்தனியாக இல்லாமல் எனக்கு குரூப் பண்ணி காட்டணும். ஓகே, அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா we can use this command. இதை வந்து நமக்கு எப்படி செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னா, this is the query for grouping records, select roll number. ஓகே, எந்த டேபிள்னு பார்த்துக்கோங்க. ரோல் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சம் பிராக்கெட்டுக்குள்ள மார்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டேபிளில் இருக்கிற மார்க்ஸை சம் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ சம் மார்க்ஸ் ஃப்ரம்னா எங்கே இருந்து, எக்ஸாம்ஸுங்கிறது டேபிளோட நேம். ஸோ இந்த டேபிள் நேமும் வந்து நமக்கு எக்ஸாம்ஸ்னு நம்ம ஆல்ரெடி முதலே சொன்னோம். ஸோ எக்ஸாம்ஸ் போட்டாச்சு. குரூப் பை ரோல் நம்பர். ஸோ எதை வச்சு குரூப் பண்ணணும் அப்படின்னா ரோல் நம்பரை வச்சு குரூப் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே 201,901 எத்தனை இருக்கோ அவ்வளோத்தையும் ஒரே குரூப்பாக கொண்டு வந்து அதோட மார்க்ஸ் எல்லாம் சம் பண்ணி காட்டிடும். புரியுதா? ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 201,901க்கு 177, அதே மாதிரி 902க்கு எத்தனை மார்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரே குரூப்புக்குள்ளே கொண்டு வரும். ஸோ நம்ம இதில் வந்து 2-3 என்ட்ரி இருக்கும், தமிழ் ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று. அப்போ நம்ம கொடுக்குற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் ஒரே குரூப்பாக கொண்டு வந்து நம்ம காட்ட சொல்லலாம். ஓகே, ஸோ குரூப் பை ரோல் நம்பர்னு கொடுத்துட்டோம்னா இந்த ரோல் நம்பரில் இருக்கிற எல்லாமே ஒரே குரூப்பாக வந்து மார்க்ஸ் எல்லாம் நம்ம சம் பண்ணி கேட்க சொல்லிடுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இந்த டேபிளையும் இந்த டேபிளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் grouping records. And next one is joining tables. Same, if you want to join data from both the tables, ஏதாவது 2 டேபிள்ல இருந்து ஜாயின் பண்ண போறீங்க, ஏதாவது சம் காலம்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா you can use this joining tables method when we have to select data from more than 2 tables. ஓகே, 2-3 டேபிள்ல இருந்து ஒவ்வொரு காலமா எடுத்து ஒரே டேபிள நம்ம காமிக்க சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். SQL join class is used. ஓகே, so consider 2 tables exams and profile. ஓகே, இதுல 2 டேபிள் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம். ஒன்னு எக்ஸாம்ஸ், இன்னொன்னு ப்ரொஃபைல். எக்ஸாம்ஸ் டேபிள் வந்து நம்ம இங்க பார்த்த அதே டேபிள். ஓகே, இதுல நம்ம பார்த்தோமா இந்த அதே டேபிள் தான் எக்ஸாம்ஸ் டேபிள். ப்ரொஃபைல் டேபிள் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரொஃபைல் டேபிள்ல ரோல் நம்பர், நேம், ஹாபி அப்படின்னு 3 காலம் இருக்கு. எக்ஸாம் டேபிள்ல ரோல் நம்பர், சப்ஜெக்ட், மார்க்ஸ் அப்படின்னு 3 காலம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுலையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா இவங்க எப்படி ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க. யூ கேன் see this query, select profile dot name. ப்ரொஃபைல் டேபிள்ல இருக்கிற நேம், ப்ரொஃபைல் டேபிள்ல இருக்கிற ஹாபி. ஓகே, ப்ரொஃபைல் டாட் நேம், ப்ரொஃபைல் டாட் ஹாபி, sum exams dot marks as total. ஸோ டோட்டல் அப்படிங்கிற ஒரு நேம்ல புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ண போகிறோம். அந்த காலம்ல இருக்கிற டேட்டா, டோட்டல் இருக்கிற டேட்டா வந்து எதுல இருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் டேபிள்ல இருக்கிற மார்க்ஸ். ஓகே, ஃப்ரம் ப்ரொஃபைல் அண்ட் எக்ஸாம்ஸ். திஸ் இஸ் த டேபிள் நேம். ஸோ எந்த டேபிள்ல இருந்து எடுக்க போறோங்கிறத நம்ம எழுதணும். அதனால ஃப்ரம் ப்ரொஃபைல் எக்ஸாம்ஸ் இது 2 டேபிள்ல இருக்கும். ப்ரொஃபைல்ல இருந்து நேமையும் ப்ரொஃபைல்ல இருந்து ஹாபியையும் எடுத்து சம் எக்ஸாம்ஸ் டாட் மார்க்ஸ். ஓகே, புரியும் நினைக்கிறேன். திரும்ப அந்த queries பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் இதில் ஒரு கண்டிஷன் அகைன் ஆட் பண்ணுறோம். வேர் ப்ரொஃபைல் டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸாம் டாட் ரோல் நம்பர். இது எதுக்குன்னா ப்ரொஃபைல் டேபிள்ல இருக்கிற ரோல் நம்பரும் எக்ஸாம் டேபிள்ல இருக்கிற ரோல் நம்பரும் சேமா இருக்கிற மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி அது என்ன ஆகிடும், செக் பண்ணி கரெக்டாக சேமா இருக்கிற ரோல் நம்பர் அதை வந்து செலக்ட் பண்ணி செலெக்ஷன் க்ரைட்டீரியா தானே வேறு கிளாஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ஈக்குவலாக இருக்கிறத செலக்ட் பண்ணிடும். குரூப் பை ப்ரொஃபைல் நேம், ப்ரொஃபைல் ஹாபி. அப்போ நம்ம இங்கே பார்த்தா அதே குரூப் பை இருக்கா, இதில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், ரோல் நம்பருக்கு யூஸ் பண்ணோம். இங்கே வந்து நம்ம நேமுக்கும் ஹாபிக்கும் யூஸ் பண்ணுறோம். 2 காலமும் யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஆஃப்டர் கிவிங் திஸ் query, the data will be displayed as like this 3.28. ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபைல் நேம், ப்ரொஃபைல் ஹாபி எடுத்தோம். ஸோ அந்த 2 வந்துருச்சு.
தேர்ட் ஒன் என்ன எடுத்தோம், டோட்டல்னு ஒரு காலம் எடுத்தோம். அது எதில் உள்ள டேட்டா, சம் எக்ஸாம்ஸ் டாட் மார்க்ஸ், எக்ஸாம் டாட் மார்க்ஸ்ல இருக்கிற சம். ஓகே, இந்த எக்ஸாம் டேபிள் இது, இதுல உள்ள மார்க்ஸ் டேபிள்ல சம் எடுத்துருக்கோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும், இதுல எல்லாமே சம் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் 10, இப்போ 10901ன்னா அவரோட நேம் கிருஷ்ணா, கிருஷ்ணாவோட ஹாபி கார்டனிங், அவரோட டோட்டல் வந்து 177. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவா இது மாதிரி தனியா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டோட்டல்ங்கிற ஒரு இது வந்து நம்ம தனியா எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 டேபிள்ல இருக்கிறத புதுசா ஒரு டேபிள்ல ஜாயின் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இதை திரும்ப திரும்ப புரியலைன்னா இந்த வீடியோவையும் பாருங்க, இந்த queries-ஐயும் இந்த டேபிளையும் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா you can easily understand this concept. And finally the subqueries, about subqueries, that means every SQL query has, we can add some subqueries in main query. ஒரு மெயின் query கொடுக்குறோம்னா அதுக்குள்ள ஒரு subqueries வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் the compiler will execute only the subqueries. அதாவது சப்குவரிஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த சப்குவரிஸ்க்கு நம்ம என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை வச்சு மெயின் query வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி தான் நம்ம நார்மலாக கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சம் ஆஃப் த ரூல்ஸ் வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப்குவரிஸ் ஆர் ஆல்வேஸ் ரிட்டன் வித்தின் த பேராலிசிஸ், பேராலிசிஸ்க்குள்ளே தான் நம்ம சப்குவரிஸ் எழுதணும். ஏன்னா நம்ம மெயின் queries எழுதிட்டே இருப்போம், மெயின் queriesக்குள்ளே சப்குவரிஸ் கொடுக்கணும், அப்போ அதுக்கு ஒரு டிஃபரன்ஷியேஷன் காட்டணும். அதனால நம்ம பேராலிசிஸ்க்குள்ள சப்குவரிஸை எழுதணும். செகண்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் பிளேஸ் த சப்குவரி ஆன் த ரைட் சைட் ஆஃப் த கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஏதாவது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எழுதணும்னா அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஒரு சிம்பிள் கொடுக்குறோம்னா அந்த சிம்பிளுக்கு ரைட் சைடில் தான் யூ ஹேவ் டு யூஸ் சப்குவரி. ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் இஸ் ஆர்டர் பை கிளாஸ் இஸ் நாட் யூஸ்ட் இன் சப்குவரி. சப்குவரியில் வந்து ஆர்டர் பை அப்படிங்கிற கமாண்ட், நம்ம சார்ட்டிங் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆர்டர் பை கமாண்ட் வந்து சப்குவரியில் வந்து யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா சப்குவரிஸ் cannot manipulate the results internally. சப்குவரி வந்து இன்டர்னலாக அதை போய் அதை வந்து சரி பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் ஆர்டர் பை பண்ணணும்னா அதை மெயின் query-யாக தான் கொடுக்கணுமே தவிர மெயின் query கூட ஒரு சப்குவரியாக கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆர்டர் பை வந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து we have one table, employee table with fields. What are the fields available in employee table? Na employee ID, name, age, salary. Okay, so these are the employee field. Okay, employee table or field, employee ID, name, age and salary. These are the 4 fields available in employee table. So here we can our query is select star from employee where select star from employee where condition employee ID in select. இத வந்து parenthesis குள்ள கொடுத்திருக்கோம், நல்லா கவனிங்க. This is the subquery. So select employee ID from employee, employee ல இருந்து employee ID செலக்ட் பண்ணி where வந்து condition, எந்த employee செலக்ட் பண்ணனும் அப்படினா salary less than 20,000, அதாவது 20,000 குள்ள இருக்கிற salary இருக்கிற எம்ப்ளாயியை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டேட்டாஸை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ நம்ம இதில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சப்குவரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் தட் இந்த பேராந்தசிஸ்க்குள்ள இருக்கிறது கரெக்டாக ஃபர்ஸ்ட் எடுத்து காமிக்கும். ஃபார் தட் salary 20,000 குள்ள இருக்கிறது வந்து 101 and 103. ஸோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் எடுத்து அதை வந்து வச்சுக்கணும், இந்த பேராந்தசிஸ்க்குள்ள வச்சிருக்கோம். ஆஃப்டர் தட் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயினா அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது 101 103. ஸோ அந்த ரெண்டையும் மட்டும் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் டேட்டா. ஓகே, ஸோ இந்த இது மாதிரி கொடுத்தோம்னா ஃபைனலாக த ரிசல்ட் வில் பி லைக் திஸ். ஓகே, ஸோ இதையுமே நீங்கள் திரும்ப ரீட் பண்ணிட்டு இந்த குவரியும் பார்த்து அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த சப்குவரிஸ் வந்து நார்மலாக எந்த கமாண்ட்ஸோட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலி யூ கேன் யூஸ் இட் இன்சர்ட், அப்டேட் அண்ட் delete command. Okay, so these are the commands used subqueries. Okay, so இதோட நம்மளோட chapter 3 வந்து முடிஞ்சது. Evaluation part, that means part 1, part 2, part 3, part 4 you have to
read the content full, chapter content full, and mark the book back questions. Don't use any materials. திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து எந்த மெட்டீரியலையும் பார்த்து ஆன்சர் மார்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்ம கிளாஸ் எல்லாம் நோட் பண்ணிங்கனாலே யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த ஆன்சர் ஃபார் திஸ். இல்லைனாலும் பரவாயில்ல, இதை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் வந்து சாப்டர் கண்டென்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒவ்வொரு கொஷினை ரீட் பண்ணிட்டு முன்னாடி போய் எந்த இருக்கோ அதை ரீட் பண்ணி கூட நீங்களாவே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஹேவ் டு மார்க் இட் பை யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்கள் அதை யோசித்து நீங்கள் அதை மார்க் பண்ணி ரீட் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது கடைசி வரைக்கும். அதுக்காக தான். அண்ட் இன்னொன்று பாயிண்ட்ஸ், இந்த ஒன் வேர்ட்ஸ் பிரச்சனை கிடையாது. ஷார்ட் ஆன்சர், இந்த வெரி ஷார்ட் ஆன்சர் அண்ட் பிரீஃப் ஆன்சர் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்ஸ்னால் மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். 3 மார்க்ஸ் இருந்தால் மினிமம் 3 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்பிளோட இருந்துச்சுன்னா 4 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நான் சொன்னது மினிமம் 3 பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கவே கூடாது ஃபார் 3 மார்க். ஓகே, 5 மார்க்குக்கு அதே மாதிரி 5 மார்க்குக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒரு டிடிஎல் கமெண்ட்ஸ்னால் யூ ஹேவ் டு ரைட் எலாபரேட் மேனர். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த இத்தனை பாயிண்ட்ஸ் தான் எழுதணும், இத்தனை பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டாபிக் கேட்டாங்கன்னா அதை கிளியராக ஃபுல்லாக படிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தயவு செஞ்சு எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணி கேட்டு மார்க் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் சரி, ஆனால் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கம்மியாக மார்க் பண்ணி படிக்காதீங்க. ஓகே, எல்லாமே நமக்கு ஈஸி டாபிக் தான். யூ ஹேவ் டு மார்க் இட் பை யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. நெக்ஸ்ட் கிளாஸில் we will start a new chapter. Okay, thank you.